بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவரும் உண்டாகட்டுமா. இஸ்லாம் இயக்க பொறுப்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, ஜமாத் இஸ்லாமியுடைய டிவிஷனல் அமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திறமை மேலாண்மை அதனுடைய அவசியத்தை பற்றியான ஒரு தலைப்பு தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். கிளையின் திறமை மேலாண்மை, அடையாளம் கொள்ளல், வளர்ச்சி பெறுதல், உகந்த பயன்பாடு, ஐடென்டிஃபிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன். இந்த தலைப்பினுடைய நோக்கம், இந்த நாட்டிலே ஜமாத் இஸ்லாமி கடந்த 70 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை முன்னிறுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நோக்கம் என்ன? அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை நெறியை உள்ளது உள்ளபடியே வாழ்க்கை நெறியாக இந்த உலக மனிதர்கள், குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டிலே சமர்ப்பிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டிலே இஸ்லாத்தை ஒரு மாற்று முறைமையாக, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், நம்முடைய சமூக, குடும்ப, பொருளாதார, அரசியல் முறைமைகளை ஒரு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பணியை அது தன்னுடைய கையிலே எடுத்திருக்கின்றது. இதற்கு அவசியமாக தேவையாக இருப்பது 2 விஷயங்கள், 2 வளங்கள். ஒன்று ஆள் வளம், 2 திறமை வளம். இந்த 2 இல்லாமல் இந்த மிகப்பெரிய பணியை நம்ம செய்ய முடியாது. கோஷங்களை வைத்தோ உணர்ச்சிகளை தூண்டிவிட்டோ நாம் இந்த பணியை செய்ய முடியாது. வெறும் இபாதத்துகளும் துவாக்களும் போதாது. அத்துடன் நாம் இந்த பணியை செய்வதற்கு ஆள் வளத்தையும் வளர்க்க வேண்டும், அவர்களிடம் பொதிந்து இருக்கின்ற அந்த திறமைகளையும் வளர்க்க வேண்டும். இவை 2 இருந்தால் மற்றவையெல்லாம் கிடைக்கும். பொருளாதார வளம் கிடைக்கும், அதிகார பலம் கிடைக்கும், இவையெல்லாம் பிறகு கிடைக்கும். ஆனால் இவை 2 இல்லை. பொருள் வைத்து என்ன செய்வது? ஆளுகளை நாம் விலைக்கு வாங்க முடியாது அல்லவா? ஆக சகோதரர்களே, இந்த ரீதியிலே இந்த பவர் பாயிண்டை, இந்த உரையை நீங்கள் கேளுங்கள். நம்மிடம் இருக்கின்ற ஆள் வளம் இல்லை, நம்மிடம் தொடர்பு உள்ள மக்களுடைய அந்த வளத்தை எப்படி நாம் அவர்களுடைய திறமைகளை வளர்ப்பது? அதற்கு 3 இங்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக அடையாளம் கொள்ள. யாரிடம் என்ன திறமை இருக்கின்றது? அடையாளம் கொண்ட பிறகு என்ன செய்வது? டெவலப்மெண்ட், அது வளர்ச்சி பெற செய்தல். அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது வளர்ச்சி பெற வேண்டும். இவை 2ம் கிடைத்த பிறகு என்ன செய்வது? எந்த நோக்கத்திற்காக இந்த ஆள் வளத்தை நாம் தயாரிக்கின்றோமோ, வளர்ச்சியடை செய்கின்றோமோ, அதற்கு உகந்த பயன்பாடு, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன், அது மக்கள் வரை போய் சேர வேண்டும் என்ற 3 முக்கிய காரணங்களை, தலைப்புகளை, துணை தலைப்புகளை முன்னிறுத்தி நாம் இந்த தலைப்பை பேச இருக்கின்றோம். முதலாவதாக சில அடிப்படைகளை நாம் துவக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெரிய இலக்கை முன்னிறுத்தி நாம் இந்த உலகத்தில், இந்த நாட்டிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இகாமத்து தீன், அதை நாம் தீனை ஒரு வாழ்க்கை நெறியாக, மக்களுடைய கருத்தை உருவாக்கி, தனிநபர்களை உருவாக்கி, சமூகத்தை உருவாக்கி இந்த உலகத்தில், அது இந்த நாட்டிலே நிலைநாட்ட நாம் இருக்கிறோம். ஆக இது ஒரு முழு வாழ்க்கையும் கேட்கின்ற ஒரு இலக்காக இருக்கின்றது என்றால், முழு வாழ்க்கையையும் மாற்றி போடுகின்ற ஒரு இலக்காக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பணி செய்வதற்கு மிக அதிகமான திறமைகள் தேவைப்படுகின்றன.
ஒரு நீண்ட பயணமாக நம்முடைய பயணம் இருக்கின்றது சகோதரர்கள். ஒரு நீண்ட பயணம். எப்படிப்பட்ட பயணம் என்றால் ஒரு மனிதனுடைய அகப்புற வாழ்க்கையுடைய சிந்தனையை புரட்டி போடுகின்ற ஒரு பயணம். ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைக்கின்ற புதிய கட்டமைப்பு செய்கின்ற ஒரு பயணம். ஆக பயணமும் ஒரு நீண்ட பயணமாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த பயணத்தை நாம் வீரியமாக வேகமாக செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக இதுவும் உங்களுக்கு முன்னால் துவக்கத்திலே நான் வைக்கின்றேன். மூன்றாவது நமது வேகத்தை பாருங்கள். ஒரு பெரிய இலக்கை எடுத்திருக்கின்றோம். ஒரு 1000 கிலோமீட்டருடைய பயணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 70 ஆண்டுகளாக நான் 2 கிலோமீட்டர் தான் சென்றிருக்கிறேன் என்றால் நாம் எப்பொழுது நம்முடைய இலக்கை அடைவது? ஒரு உதாரணத்துக்கு நான் முன்னிறுத்துவேன். ஆக இது மூன்றும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெளிவாக இருக்கட்டும். ஒரு பெரிய இலக்கு, ஒரு நீண்ட பயணம், அதே நேரத்திலே தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு 400 உறுப்பினர்கள் நாம் இருக்கின்றோம். ஒரு 2000 ஊழியர்கள் இருக்கின்றார்கள். எல்லாம் சேர்த்து அபிமானிகள் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தையும் நாம் தாண்ட முடியவில்லை என்றால் சுமார் 7 கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய அவசியமான ஒரு வேகத்தை நாம் உருவாக்காத வரை இந்த பயணத்தை நாம் அடைய முடியாது. ஆக அதற்கு தேவை இந்த 2 வளங்கள் தான். ஒன்று ஆள் வளம், இரண்டாவது திறமை வளம் என்பதை நாம் துவக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல திறமைகளுக்கும் பண்புகளுக்கும் சில நேரங்களிலே நாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி புரிதலை நாம் ஏற்படுத்தாமல் விட்டு விடுகின்றோம். நல்ல பண்பாளர்களா ஒருவர் இருக்கலாம், சாலிஹ் மனிதராக இருக்கலாம். ஆனால் சாலிஹிய திறமை அவர்கள் இல்லை என்றால் அவர் பெரிய சாதனை இந்த உலகத்தில் புரிய முடியாது. ஒருவர் நல்லவராக இருக்கலாம், இஸ்லாம் அவரை வல்லவராகவும் பார்க்க விரும்புகிறார். இக்காமத் இத்தினுடைய பணியை செய்வதற்கு நல்லவர்களுடன் வல்லவர்களும் தேவைப்படுகிறது. ஒருவர் அமீனாக இருக்கலாம், உண்மையாளராக இருக்கலாம், வாய்மையாளராக இருக்கலாம், நல்ல பண்புள்ளவராக இருக்கலாம். அதே நேரத்தில் அவரிடம் திறமைகள் இருக்க வேண்டும். பேச்சாற்றல், எழுத்தாற்றல், நிர்வாக திறமை, மக்கள் தொடர்பு, கேடர் பில்டிங், லட்சிய குழுவை உருவாக்கும் திறமை, ஆளுமைகளை உருவாக்கும் திறமை, செய்தியை எடுத்து சேர்க்கின்ற திறமை, புதிய சமூக புத்தமைப்புக்கான அடித்தளத்தை போடுகின்ற திறமை, இவையெல்லாம் இருந்தால்தான் இந்த பணிகளை நாம் செய்ய முடியும். ஆக திறமை மேலாண்மை என்பது இது ஒரு முக்கியமான புள்ளி. இது மனிதர்களுடன் சம்பந்தப்பட்டவை. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை உருவாக்கி இகாமத்தினுடைய பணியை செய்ய முடியாது. இது மனிதர்களை தொடர்புடையவை. மிக கடினமான பணி கூட. மனிதர்களை மாற்றுவது, திசையை காட்டுவது, அந்த திசையிலே அவர்களை நிற்க வைப்பது, நிரந்தரமாக அவர்கள் அதில் இருப்பது சாதாரண விஷயம். ஆகவேதான் இப்பணிக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். உலகத்திலே கடினமான பணி மனிதர்களை செம்மைப்படுத்துகின்ற பணி. ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை நீங்கள் கட்டி முடித்து விடலாம், இயந்திரங்களை நீங்க அமைத்து விடலாம், கோடான கோடி போட்டால் அது வந்துவிடும். ஆனால் கோடான கோடி போட்டாலும் மனிதர்கள் உருவாக முடியாது. அது மிகப்பெரிய பணி. அதற்கு பயிற்சி தேவைப்படுகின்றது, அதற்கு மிகப்பெரிய பணி தேவைப்படுகின்றது, நேரம் தேவைப்படுகின்றது. ஆக திறமை மேலாண்மை என்பது மனிதர்களுடன் இணைந்த பணியாக இருக்க என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு முக்கியமான புள்ளி, அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் திறமை கொடுத்திருக்கின்றான். ஒருவர் சொல்லுகின்றார், நான் படிக்கவில்லை, என்னிடம் திறமை இல்லை என்றால் அவர் பொய் சொல்லுகின்றார் என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இயல்பிலேயே பிறப்பிலேயே அல்லாஹ் தஆலா ஒவ்வொருடைய மனிதத்தின் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் திறமைகளை வைத்திருக்கின்றான். திறமை இல்லாத மனிதர் இலர். எல்லோருக்கும், படித்தவர்களுக்கும் படித்தார்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஆட்சியாளர்களுக்கும் அடிமைகளுக்கும் எல்லோருக்கும் திறமை இருக்கின்றது. ஆக திறமை இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை ஒரு அடிப்படையாக துவக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது வாருங்கள். ஜமாத் இஸ்லாமியுடைய துவக்க புள்ளி ஒரு கிளையிலிருந்து அது தொடங்குகிறது. கிளையில் இருந்து தொடங்கிய அந்த பணி அதற்கு பிறகு அது விரிவடைகிறது, பல கிளைகள் உருவாகின்றன.
அந்த நகரத்திலே தாண்டி அந்த மாவட்டத்திலே அது தாக்கத்தை கொடுக்கின்றது. மாவட்டத்திலிருந்து மாநிலம் வரை அது விரிவடைகிறது. மாநிலம் விரிவடைய அது நாடு வரை அது சென்றடைகிறது. அப்படி என்றால் துவக்க புள்ளியாக இருக்கின்ற கிளை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த மஹல்லாவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கிளையாக இருக்க வேண்டும். நன்று மக்கள் அறிந்திருக்கின்ற ஒரு கிளையாக அது மாற வேண்டும். மக்கள் அதை நோக்கி வர வேண்டும். இங்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இங்கு சென்றால் நல்ல ஆலோசனைகளை நாம் பெறலாம், வழிகாட்டல்களை பெறலாம் என்று மக்கள் ஜமாத்தை அணுக வேண்டும் அளவிற்கு ஒரு கிளை வளர வேண்டும் என்றால் அந்த கிளையிலே ஆளுமை படைத்த மக்கள், நல்ல ஆள்வளம், நல்ல திறமை வளம் இருந்தால்தான் இவையெல்லாம் முடியும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். பொதுவாக திறமை மேலாண்மை என்று சொன்னால் அப்படி என்றால் என்ன? மேலாண்மை என்று சொல்லுகின்றோமே, அப்படி என்றால் என்ன என்பதை ஒரு கேள்வி மக்களுக்கு வரலாம். மேலாண்மையுடைய வழிகாட்டுதல் விதிகள் இப்படி இருக்கின்றன. ஒருவர் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு வேலையை செய்கிறார் என்றால் முதல் அதை திட்டமிடுவார். ஆக நீங்கள் அனைவரும் திட்டமிடுகிறீர்கள், நாம் அனைவரும் திட்டமிடுகின்றோம். அதற்கு பிறகு அது ஒருங்கிணைத்தல், ஆர்கனைசிங். திட்டமிட்ட பிறகு அந்த பணி எப்படி செய்வது, எத்தகைய மக்கள் செய்வார்கள், எந்த ஆளுமை படைத்த மக்கள் அதுக்கு தேவைப்படுகிறது என்றே ஒருங்கிணைத்தல். மூன்றாவது ஒரு முக்கியமானது, ஒரு காலத்திலே இந்த பணி செய்வதற்கு மக்கள் ஆணையிட்டார்கள், ஆர்டர் செய்தார்கள், இப்படி போய் செய்து வா என்று. உலகம் மாறியது. இப்பொழுது ஆணையிடுதலை தாண்டி வழிகாட்டுதல். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இப்படி செல்லுங்கள், இப்படி இருங்கள், இந்த திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்ட வேண்டும். இதுவும் காலம் கடந்த பிறகு மாறிவிட்டது. இப்போது வசதிப்படுத்தி கொடுத்தல், ஃபெசிலிட்டேஷன், மக்களுக்கு வசதிப்படுத்தி கொடுங்கள். ஆக ஒரு மிகப்பெரிய பணி செய்வதற்கு திட்டமிடுதல் தேவை, ஒருங்கிணைப்பு தேவை, வசதிப்படுத்தி கொடுத்தல் தேவை, கடைசியாக மதிப்பீடு செல்ல எவாலுவேஷன். இவையெல்லாம் சேர்ந்துதான் மேனேஜ்மெண்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்தபடியாக திறமை மேலாண்மை என்றால் என்ன? அதுதான் நம்முடைய தலைப்பு அல்லவா? திறமை மேலாண்மை என்பது சரியான வியூகம் அமைத்து மக்களை கவர்ந்து தக்க வைத்து சிறந்த கூட்டமைப்பு உருவாக்குவதாகும். மிக முக்கியமான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்றைய நவீன கால உலகம் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், திறமை மேலாண்மைக்கு கொடுக்கின்ற ஒரு இலக்கணமாக இருக்கின்றது. என்ன அர்த்தம்? அபவுட் டேக்கிங் எ ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். ஒரு வியூகமான ஒரு முறைமையை அமைத்து என்ன செய்ய வேண்டும்? முதலிடம் மக்களை கவர வேண்டும். நம்முடைய செய்தி அது கவரக்கூடிய செய்தியாக இருக்கிறது, ஆனால் கவர்கின்ற முறையிலே சமர்ப்பிக்க வேண்டும். மக்கள் அதன் பால் கவரப்பட வேண்டும். இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கை நெறியாக சமர்ப்பிக்கிற மக்களை கவராமல் இருக்க முடியாது. அத்தகைய திறமை உள்ள மக்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய செய்தி மக்கள் வரை போய் சேர வேண்டும், கவரப்பட வேண்டும். கவர்ந்த மக்களை தக்க வைக்க வேண்டும். அவர்கள் இன்று வந்தார்கள், நேற்று சென்று விட்டார், நாளை சென்று விடுவார்கள், அப்படி அல்ல. அவர்கள் ரீடைனிங், அவர் தக்க வைக்க வேண்டும். அத்துடன் அவர்களை கேடராக மாற்ற வேண்டும். இதுதான் திறமை மேலாண்மையுடைய இலக்கணமாக இந்த நவீன உலகம் சொல்லுகின்றது. டேலண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அபவுட் டேக்கிங் a strategy approach to attracting, retaining and developing a cadre. இஸ்லாமிய இயக்கத்திற்கு, ஜமாத் இஸ்லாமிற்கு லட்சிய குழு தேவைப்படுகிறது. கும்பல் என்ற அந்த வெறும் மக்கள் மட்டும் தேவைப்படவில்லை. வெறும் கோஷங்களை எழுப்புகின்ற மக்கள் மட்டும் தேவைப்படவில்லை. மாறாக திறமை மிக்க, ஆளுமை படைத்த, பன்முக, அதாவது திறமைகள் படைத்த மக்கள் தேவைப்படுகிறார்கள். அது இது மிக மிக அவசியம் என்பதையும் துவக்கத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளும். இப்பொழுது தலைப்புக்கு முதல் கட்டத்துக்கு வருவோம். அடையாளம் கொள்ளல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேலண்ட். திறமையை அடையாளம் கொள்வது என்றால் என்ன? இது அடிப்படையான ஒவ்வொருடைய அமீரை முகாமுடைய பணியாக இருக்கிறது. ஒவ்வொரு வட்ட பொறுப்பாளருடைய பணியாக இருக்கிறது. ஒரு தனிநபரின் செயல்திறனை கணிக்கும் முயற்சியாகும். உங்களிடம் ஒவ்வொரு தனிநபர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருடம் என்ன செயல்திறன் இருக்கிறது என்பதை கணிக்க வேண்டும். நீங்கள் அறிய வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். மக்கள் வருவார்கள்,
நீங்கள் அவருடைய திறமையை கணிக்கவில்லை, செயல்திறனை கணிக்கவில்லை, அதற்காக முயற்சி எடுக்கவில்லை என்றால் அவர் சென்று விடுவார். ஆக ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, தக்க வைக்க வேண்டும் என்பது அதுக்கு இது அவசியம். ஒரு மனிதனுடைய வந்த நபருடைய செயல்திறனை கணிக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் கவர்ச்சி பெற வேண்டும், அவரை நாம் தக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கேடராக, ஒரு லட்சிய குழுவுடைய ஒரு நபராக அவர் மாறுவார். ஆக இது மிக மிக அவசியம். ஆகவேதான் சொல்லுகிறார்கள், வாட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேலண்ட்? அப்படி என்றால் என்ன? அடையாளம் கொள்ளல் என்றால் என்ன? an attempt to predict the capacity of performance of an individual. ஒவ்வொரு தனிநபரும் நமக்கு முக்கியம். அதிசய வருகிறது அல்லவா, ஒவ்வொரு உம்மத்தினுடைய ஒவ்வொரு மனிதருடைய ஒவ்வொருவரும் என்ன, அவர் தங்கம் இல்லாட்டி வெள்ளியுடைய அந்த சுரங்குகளுக்கு நிகர் என்று அந்த கருத்துப்பட ஹதீஸ் இருக்கிறது அல்லவா, அதன் அடிப்படையிலே நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. மாறாக ஒவ்வொருவரும் தங்க வெள்ளி சுரங்கங்களை போன்றவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் இருக்கின்ற செயல்திறன், அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், அவர் செல்வந்தராக இருக்கலாம், பரம ஏழையாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, திறமை இருக்கின்றது. ஒவ்வொருவரும் திறமை இருக்கின்றது. மிகவும் அடிமையாக இருந்த ஹபஷா என்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் வந்த பிலால் ரதியல் அவர்களுடைய திறமையை அடையாளம் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பணியை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு நபருக்கும் அன்னலார் செய்தார்கள். இது மிகப்பெரிய திறமை மேலாண்மைக்கான மிகப்பெரிய அடையாளம், உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய உலகம் அதை படிக்கவில்லை, அந்த கண்ணோட்டத்தில் அன்னலாரை பார்க்கவில்லை. அது ஒரு மத குருவாக பார்க்கிறது. துரதிர்ஷ்டவசமாக ஒரு சில வணக்க வழிபாடுகளை சொல்லி சென்றார் என்று பார்க்கிறது. நாமும் அப்படித்தான் பார்க்கின்றோம். ஃபிக்ஹ் சட்டங்களை போதிப்பதற்காக வந்தவராக நாம் பார்க்கின்றோம் பெருமானார். அல்லாஹு அக்பர். அப்படி அல்ல. மாறாக இந்த உலகத்தில் எந்த புரட்சியை கொண்டு வர வேண்டுமோ அதற்கான துவக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி வரை வழிகாட்டி சென்றவங்க தான் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பெருமானை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தனிநபருடைய அடையாளம் கொள்ளல், தக்க வைத்தல், அவரை ஒரு லட்சிய குழுவினுடைய ஒரு உறுப்பினராக மாற்றுவது, அவரிடம் இருக்கின்ற செயல்திறனை கணிப்பது, அவருக்கு சரியான பணியை கொடுப்பது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆக அடையாளம் கொள்ளல் இரண்டு முறையில் வழிகளில் நடக்கும் அருமை சகோதரர்கள். ஒன்று, தானாக மனிதன் அடையாளம் கொள்வது. என்னிடம் இந்த திறமை இருக்கின்றது. அது கஷ்டம் அல்ல. அது நான் அடுத்து வருகின்ற ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். தானாக மனிதன் அடையாளம் கொள்ள முடியும், அவரிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை அவர்கள் அடையாளம் கொள்ள முடியும். இரண்டாவது முறை, மற்றவர்களால் ஒரு தனிநபரிடம், ஒரு சகோதர சகோதரி இருக்கின்ற அடையாளத்தை புரிந்து கொள்ளலாம். அவருடைய ஆசிரியராக இருக்கலாம், தோழராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். ஆக இவை இரண்டும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த இரண்டு முறைமைகள் மூலமாக அடையாளம் கொள்ளல் என்ற பணியை நாம் செய்யலாம். ஆக இந்த ரீதியிலே வாருங்கள். முதலாவதாக நான் உங்களுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வைக்கின்றேன். சுய அடையாளம் கொள்ளல். இது சூரத்துல் யூசுப் உடைய வசனம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், قال اجعلني على خزائن الارض اني حفيظ عليم. ஒரு பெரிய பணிக்காக இதனுடைய ஏற்பாடு. பலஸ்தீனிலிருந்து மிஸ்ருக்கு செல்கின்றார், அடிமையாக விற்கப்படுகின்றார், சோதனை என்ற கட்டத்திலிருந்து பயிற்சிக்கு பிறகு பயிற்சி என்ற ஒரு தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்கின்றார். இதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு. ஒரு உயர்ந்த ஒழுக்க மேம்பாட்டை அங்கு கற்றுக்கொள்கின்றார், வளர்த்துக் கொள்கின்றார். யாரும் இல்லாத சூழலே சுயமாக அவர் உயர்கின்றார். சிறைச்சாலையிலே தள்ளப்படுகின்றார். ஒரு தாயியாக, ஒரு சிறந்த நிர்வாகியாக திறமையில வளர்த்துக் கொள்கின்றார். கடைசியாக அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பதற்காக அழைக்கும் பொழுது அதை நன்றாக புரிந்திருக்கின்றார். இந்த நாட்டிலே என்ன நடக்கப் போகின்றது, 7 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வரப்போகின்றது, அவையெல்லாம் முன்னிறுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார், நாட்டின் கரிவுலங்களுக்கு என்னை பொறுப்பாளராக்குங்கள். நான் நன்கு பாதுகாப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றேன். ஆக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு பெரும் ஆபத்திலிருந்து, பஞ்சத்திலிருந்து எகிப்து நாட்டை காப்பாற்றுவதற்காக
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். இங்கு பாருங்கள், 2 வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அவர்களுடைய வாயாக. ஒன்று ஹஃபீஸுன் அலீம். நான் கருவூலங்களுக்கு பொறுப்பாளராக்குவது காரணம், நான் பாதுகாப்பும் அந்த வல்லமை படைத்திருக்கின்றேன். ஐ நோ ஹவ் டு சேவ். 7 ஆண்டுகள் நல்ல செல்வ செழிப்பு இருக்கும் போது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். ஆக அந்த இல்ம் எனக்கு இருக்கின்றது, அந்த திறமை என்னிடம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த கண்ணோட்டத்திலே அங்கு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆக அருமை சகோதரர்களே, நாம் இந்த ரீதியிலே நம்மிடம் எத்தகைய திறமைகள் இருக்கின்றன என்பதை அடையாளம் கொள்ள வேண்டும். சுயமாக திறமைகளை அடையாளம் கொள்வது எப்படி? இது ஒரு மிக்க அடிப்படையான ஒரு ஸ்லைட். நீங்கள் ஒவ்வொன்றும் பதிவு செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை எடுத்து பார்க்க. இன்றைய வல்லுநர்கள், மேனேஜ்மெண்ட், டேலண்ட் மேனேஜ்மெண்ட் உடைய வல்லுநர்கள் அதை 5 புள்ளிகளாக நமக்கு முன் எடுத்து வைக்கின்றார்கள். திறமை மேலாண்மைக்காக அடையாளம் கொள்வது. என்னிடம் திறமை இருக்கிறதா? சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. இந்த 5 புள்ளிகளை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். ஒன்று, கடந்த பல ஆண்டுகளாக உங்கள் கவனத்தை ஈர்த்த செயல்கள் என்ன என்பதை நீங்கள் பட்டியல் போடுங்கள். கடந்த பல ஆண்டுகளாக நான் இந்தந்த விஷயங்களிலே என்னுடைய கவனம் இருக்கிறது, இதன் பக்கம் என்னுடைய கவனம் நான் ஈர்த்திருக்கின்றேன், ஈர்க்கப்பட்டிருக்கின்றேன். எனக்கு வரலாற்றின் மீது, இல்லை என்னுடைய எழுத்தாற்றல் மீது, பேச்சாற்றல் மீது, நிர்வாக திறமை மீது ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய மனம் ஈர்த்து இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கு உங்களுடைய திறமை மறைக்கப்பட்டு பொதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆக இது முதல் அடையாளம் கொள்வத முதல் பாடம், முதல் புள்ளி. இரண்டாவது புள்ளி, எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தில் அதிகமாக எதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்கள்? அங்கு உங்களுடைய திறமை மறைக்கப்பட்டு இருக்கிறது. நான் அதிகமாக சமூக விழிப்புணர்ச்சி பற்றி யோசிக்கின்றேன், பொருளாதார விழிப்புணர்ச்சி பற்றி யோசிக்கின்றேன், குடும்பவியலை பற்றி யோசிக்கின்றேன், குழந்தை வளர்ப்பை பற்றி யோசிக்கின்றேன். ஆக எந்த துறையை பற்றி அதிகமாக யோசிக்கின்றீர்களோ அது உங்களுடைய திறமை அங்கு பொதிந்து இருக்கிறது என்பதை நீங்கள் அடையாளம் கொள்ள வேண்டும். நீங்கள் விருப்பமாக எத்தகைய தலைப்புகள் புத்தகங்களை படிக்கின்றீர்கள்? ஒரு புத்தக கடைக்கு போறீங்க, பெரிய புத்தக கடைக்கு. அங்கு கிட்டத்தட்ட 100 தலைப்புகளிலே புத்தகங்கள் இருக்கின்றன. சயின்ஸ், ஹிஸ்டரி, டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், இல்லையா, சமயங்கள், சமையல், பெண்களுக்காக, குடும்பவியல், சமூகவியல், பல தலைப்புகள் இருக்கும்போது நீங்கள் இயல்பாகவே எதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறீர்களோ அங்கு உங்களுடைய விருப்பம் இருக்கிறது. அது உங்களுடைய ஒரு திறமை மேலாண்மைக்கு இடம் அங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் நீங்கள் உங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு 4வது விஷயம், எது இலகுவாக இயற்கையாக செய்ய முடிகிறதோ அதில் உங்களுக்கு திறமை இருக்கின்ற அர்த்தம். 2 நபர்கள் இருக்கிறார்கள். நான் இருக்கின்றேன், முகமது பாய் இருக்கின்றார். ஒரு விஷயத்தை முகமது பாய் இலகுவாக செய்து முடித்திருக்கிறார், அது என்னால் முடியவில்லை என்றால் அது முகமது பாய் இருக்கின்ற திறமை. என்னிடம் அது இல்லை, என்னிடம் திறமை வேறு இருக்கலாம். ஆக உதாரணமாக ஒரு சபை இருக்கின்றது, நாம் சென்று இருக்கின்றோம், நானும் சென்றிருக்கின்றேன், முகமது பாய் சென்றிருக்கிறார். ஒரு தலைப்பு இருக்கிறது, அது தலைப்பை மிக அழகாக அவர் தயாரிப்பு செய்யவில்லை, அதனுடைய சாரத்தை எடுத்து வைத்து விடுகின்றார். அது அவருக்கு இருக்கின்ற திறமை, அந்த தலைப்பை பற்றிய அல்லாஹ் தஆலா கொடுத்த திறமை. எக்ஸ்டெம்போ ஸ்பீக்கர்ஸ், உடனடி பேசுகின்ற பேச்சாளர்கள், பெரிய தயாரிப்பு ஒன்றும் இருக்காது, உடனடி சொல்லுவார்கள், அவர்கள் பேசிவிடுவார்கள். எல்லோருக்குமே திறமை இருப்பது, இது இலகுவாக இயற்கையாக வருகின்ற ஒரு திறமை. ஆனால் அதை அடையாளம் கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். ஒருவருக்கு ஒரு காட்சியை வரைய சொல்லுவார்கள், என்னால் முடியாது, இன்னொரு சகோதரர் விறுவிறுவிட்டு ஒரு காட்சியை வரைந்து விடுவார். அல்லாஹ் கொடுத்த திறமை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதரர்கள். கடைசியாக, உங்களுடைய எந்த செயல்களினால் பிறர் பாராட்டை பெறுகின்றீர்கள்? ஒரு செயல் செய்கின்றீர்கள், மக்கள் அதை வரவேற்கிறார்கள்,
நன்றாக செய்தீர்கள், திறமையாக செய்தீர்கள் என்றால் திறமை இருக்கின்ற அர்த்தம். ஆக பிறருடைய நல்ல காரியங்களுக்கு பாராட்டுவதற்கு ஒரு காரணம் அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக, அவரை ஓஹோ என்று புகழ்வதற்காக அல்ல, மாறாக திறமைகளை அடையாளம் கொள்வதற்காக என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த 5 புள்ளிகள் சுயமாக திறமையை அடையாளம் கொள்வது எப்படி என்பதற்கான சில வழிகாட்டல்களை நவீன கால வல்லுநர்கள் நமக்கு முன் விட்டு வைக்கின்றார். இரண்டாவது முறைமை, பிறர் நமக்கு நம்முடைய திறமை எடுத்து வைப்பது. நான் குர்ஆனில் இந்த வசனத்தை இங்கு சுட்டிக்காட்டுகின்றேன். இது மூசா நபி அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகின்றார்கள். அந்த சம்பவம் சூரிய கசஸிலே இருக்கின்றது. அங்கு மூசா நபி அவர்களை பார்த்த ஷுவைப் நபி அவர்களுடைய 2 சகோதரிகள், அதாவது புதல்விகள் சொல்லுகின்றார்கள், قالت احداهما يا ابتي استاجره ان خير من استاجرت القوي الامين. மூசா நபி அவர்களை பார்க்கின்றார்கள். அந்த தண்ணீரை எடுக்கின்ற அந்த கிணற்றிலே பலவிதமான மக்கள் இருக்கும்போது ஒரு மனிதரை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களை ஸ்டடி செய்கிறார்கள், அவர்கள் படிக்கின்றார்கள், அவருடைய திறமையை கணிக்கின்றார்கள். கணித்து விட்டு பார்த்து விட்டு தன்னுடைய தகப்பனாருக்கு இந்த செய்தியை இதை சமர்ப்பிக்கின்றார்கள். அவ்விரு பெண்களிலே ஒருத்தி தன் தந்தையிடம் கூறினார், என் தந்தையே, இவரை பணியாளாய் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பாயிண்ட் ஹிம். ஏனென்றால் இவரிடம் 2 திறமைகள், 2 நல்ல குணங்கள் இருக்கின்றன. ஒன்று கவி, வலிமை மிக்கவர். இரண்டாவது அமீன், நம்பிக்கையாளர். எவர் வலிமை மிக்கவராயும் நம்பிக்கையாளராயும் இருக்கின்றாரோ அப்படிப்பட்டவர் தான் நீங்கள் பணியில் அமர்த்திக் கொள்வது மிகவும் சிறந்தவராவார். ஆக இங்கே ஒருபுறம் பண்பை பற்றி சொல்லப்படுகிறது நம்பிக்கையாளர் என்று, அதே நேரத்தில் திறமை என்ற வலிமை மிக்கவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக சாலிஹியத், சலாஹியத், நல்லவராகவும் இருக்க வேண்டும், வல்லவராகவும் இருக்க வேண்டும். இதை அடையாளம் கொண்ட அந்த சகோதரிகள், அந்த ஷுவைப் நபி அவர்களுடைய புதல்விகள் தன்னுடைய தகப்பனாருக்கு எடுத்து வைக்கின்றார்கள். இந்த குர்ஆனிலிருந்து நான் உங்களுக்கு முன் வைத்த ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. ஆக இந்த ரீதியிலே சகோதரர்களே, நாம் மற்றவர்களை பார்த்து நம்முடைய திறமைகளை வளர்க்க வேண்டும் என்றால் மற்றவர்களை படிக்க வேண்டும். சாதனையாளர்கள் இந்த உலகத்தில் எத்தனை சாதனையாளர்கள் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் அவர்களை படிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சாதனையாளர்களை படிக்கும் போது நமக்கு புரிந்துவிடும் அவர்களுடைய சாதனைகள் என்ன, எப்படி அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள். உங்கள் அக்கம் பக்கம் உள்ள சாதனையாளர்களுடன் கேளுங்கள். குறிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றேன். ஜமாத்துடைய மூத்த சகோதரர்களிடம் நீங்கள் கேளுங்கள், பெரியவர்களிடம் கேளுங்கள். அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், எப்படி தன்னுடைய திறமை வளர்த்துக் கொண்டார்கள். நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால் பல உதாரணங்கள் இருக்கின்றன. தமிழே தெரியாத, அறியாத ஒரு மூத்தவர் ஜமீல் சாஹிப் அவர்கள் வானம்பாடி வெளியே வருகின்றார். IFT என்ற மிகப்பெரிய ஒரு தமிழ் நிறுவனத்தை உருவாக்குகிறார் என்றால் அவர் எப்படி தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொண்டார், எந்தெந்த வழிமுறைகளையும் வளர்த்துக் கொண்டார். ஆங்கிலமே தெரியாத ஒரு சகோதரர் எனக்கு தெரிந்து மஹபூல் அஹமத் சிராஜ் சாஹிப் மிக அதிகமாக ஒரு வரியும் சரியாக எழுத முடியாது வானம்பாடியில் புறப்பட்டு உலகளாவிய பத்திரிகைகளுடைய ஜேர்னலிஸ்டாக மாறுகிறார் என்றால் எப்படி தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொண்டார். இன்றும் அவர் பெங்களூரில் இருக்கின்றார். மௌலானா ஏஜாஸ் அஹமது அஸ்லம் சாஹிபுடைய தம்பி மஹபூல் அஹமத் சிராஜ் சாஹிப். நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஏக்கச்சக்கமான ஆளுகள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள், ஆனால் நாம் அடையாளம் கொள்வதில்லை. அவர்களிடம் கேளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உங்களுக்கு படிப்பினை கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் அடையாளம் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு இலகுவான முறை இருக்கிறது. குடும்பம் மற்ற நண்பர்களுடனும் கேட்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடம் கேட்கலாம், மனைவியிடம் கேட்கலாம், என்னிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை. தப்பு ஒன்றும் இல்லை. வீட்டிலே நீங்கள் இன்ஃபார்மல் டாக் அப்படி பேசும்போது கேட்கலாம், நீங்கள் எத்தகைய திறமைகளை என்னிடம் பார்க்கின்றீர்கள், அதை நீங்கள் அடையாளம் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஆக சகோதரர்களே,
இந்த கண்ணோட்டத்திலே அடையாளம் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த அடையாளம் கொண்ட பிறகு அடுத்து வருவது வளர்ச்சி பெறுதல், டெவலப்மெண்ட். நான் என்னுடைய திறமை என்ன என்பதை அடையாளம் கொண்டு விட்டேன். ஆனால் அது வளர்ச்சி அடையவில்லை, வளர்ச்சிக்காக முயற்சி செய்யவில்லை, அதன் பக்கம் கவனம் செலுத்தோம்னா அது மங்கி போய்விடும், அது வளராது. எது மங்கி போய் விடுகிறதோ அது இந்த காலத்திற்கு பொருந்தாது. ஆக இந்த காலத்துக்கு தேவைக்கு ஏற்ப என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன் இந்த அதே திறமையை இது இப்பொழுது நான் நடத்தலாம் என்றால் முடியாது. உலகம் மாறிவிட்டது. பல துறைகள், பல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இந்த உலகத்துக்கு வந்து விட்டன. அதே பழைய திறமைகளை வைத்து நான் ஒரு நீண்ட பயணத்தை பயணிக்க முடியாது. அந்த ரீதியிலே நான் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். வளர்ச்சி பெறுதலுக்காக அடிப்படை என்ன? அதற்கு ஆதார கவனம் செலுத்த வேண்டிய முறைமைகள் என்ன சொல்லும்போது, முதலிலே வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான். அதாவது சே நோ டு ஸ்டேட்டஸ் கோ ட்ராப். அப்படி என்றால் என்ன? திஸ் இஸ் த டெண்டன்சி டு மெயின்டைன் திங்ஸ் ஆஸ் தே ஆர். எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கட்டும், எப்படி போறதோ போகட்டும். முயற்சிக்காமல் எந்த கவலைப்படாமல் இருப்பதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு முதல் தடை. ஆக முதலிலே நாம் கவலை கொள்ள வேண்டும், நாம் அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நான் வளர வேண்டும், நான் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும், நான் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிறது போல் இருக்கட்டும், போவது போல் போகட்டும். இந்த ஸ்டேட்டஸ் கோ என்ற இந்த பொந்தில் இருந்து, இந்த டிராப்பில் இருந்து நாம் வெளியிலே வர வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும். எப்படி இருக்குதோ அப்படி இருக்கட்டும்ங்க. யூனிட் ஓடுற மாதிரி ஓடட்டும், மக்கள் வர மாதிரி வரட்டும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஆக எந்த ரீதியிலே என் அருமை சகோதரர்களே, முதலிலே வளர்ச்சிக்கான அடிப்படை நமது பணிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இதுதான். போகிற மாதிரி காலத்தை போகட்டும் சொல்லி காலத்தை கழித்து கொண்டே செல்வது. ஒரு மீகாத்திலிருந்து இன்னொரு மீகாத் 4 வருடங்கள் கடந்து சென்றன. திறமைகள் உயரவில்லை, கிளை வளரவில்லை. காரணம், அந்த கிளை தன்னிடம் வந்த ஆள் வளத்தை சரியாக அடையாளம் கொண்டு அவர்களை தக்க வைத்து அவர்கள் கேடராக மாற்றி அவர்களுடைய திறமைகளை அடையாளம் கொண்டு அவர்கள் வளர்ப்பதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்று அர்த்தம். ஆக முதல் விஷயம், வளர்ச்சிக்காக நாம் இது செய்ய வேண்டும். நாம் வளர வேண்டும், உயர வேண்டும் என்ற ஒரு தொடர் கவலையும் முயற்சியும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு ஜமாத் இந்த மீகாத்திலே அவர் சொல்லுகின்றது, ஒவ்வொரு உறுப்பினரும் ஊழியரும் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய பாலிசி ப்ரோக்ராம்ல இருக்கிறது. இதை நீங்க முதலில் கையில் எடுங்கள். நம்மிடம் இருக்கின்ற அமீர் அல்கா முதல் கடைநிலை ஒவ்வொரு ஊழியரும் தன்னிடம் இருக்கின்ற திறமையை, ஒரு புதிய திறமையை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். என்னிடம் இந்த திறமை இருக்கிறது, இது மங்கி போயிருக்கின்றது, இதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னிடம் மங்கி போயிருக்கின்ற ஒரு எழுத்தாற்றல் இருக்கின்றது, ஆனால் நான் ஒரு சிறந்த எழுத்தாளராக மாற முடியும் என்றால் வளர்த்துக் கொள்ளுங்கள். சோசியல் மீடியாவிலே எனக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால் அது வளர்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு தனிநபரும் தன்னிடம் ஒரு திறமை இருந்தாலும் ஒரு திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு டெவலப்மெண்டான வழிமுறை. கிளைக்கு, ஜமாத்திற்கு வளர்ச்சிக்கான இன்னொரு வழிமுறை, திறமையாளர்களை திசை காட்டல். உங்களுடைய கிளையிலே அக்கம் பக்கம் நல்ல மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு திசை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை திசை காட்டி தீனின் பக்கம் திரும்பினால் அவர்களின் திறமை இஸ்லாத்தின் திறமையாக மாறிவிடும், ஜமாத்துக்கு திறமையாக மாறிவிடும். அத்தகைய மனிதர்களை அடையாளம் கொள்வது, அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு திசை காட்டுவது, பேச்சின் மூலமாக, நம்முடைய புத்தகங்களின் மூலமாக, இது ஒரு நல்ல இலகுவாக திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை. ஒரு 3வது வழிமுறை சீரத்தில் இருந்து நாம் பெறுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக துவா செய்தார்கள். அபூ ஜஹலையோ உமரையோ கொடுத்து எனக்கு பலத்தை கொடு என்று பெருமானார் கேட்டார்கள் அல்லவா? ஆக ஒவ்வொரு
வட்ட கிளை பொறுப்பாளர்களும் ஊழியர்களும் உறுப்பினர்களும் அந்த சிந்தனை உள்ள ஒவ்வொருவரும் அல்லாவிடம் கேட்க வேண்டும். இறைவா, திறமையான மக்களை கொடு. சமுதாயத்திலே ஆளுமைப்படுத்த மக்கள் நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு காலம் வருகின்றது, சிலர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய முழு திறமையும் வந்துவிட்டது. நாம் பார்த்தோம் அல்லவா, அப்துல்லா அடியார் வந்தார்கள், பெரியார் தாசன் அவர்கள் அப்துல்லா தாசனாக மாறினார்கள். இப்படிப்பட்ட பிற மாநிலங்களிலிருந்து பல சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஆக இது ஒரு திறமையை பெறுவதற்கும் வளர்த்துக் கொள்வதற்கும் வலுப்பெறுவதற்கும் ஒரு நிலைமையா இருக்கிறது. நான்காவதாக, கல்வி நிறுவனங்களிலே நமது கவனம் இருக்க வேண்டும். திறமையுடைய துவக்க புள்ளி அது இன்ஸ்டிடியூஷன். அது மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கலாம், இன்ஜினியர் படிக்கின்ற கல்வி வளாகங்கள் இருக்கலாம், இல்லை கலை மற்றும் மற்ற துறைகளில் ஆர்ட்ஸ் போன்ற காலேஜஸ் இருக்கலாம், பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், எஸ்ஐஓ ஜிஓ போன்ற சகோதர அமைப்புகள், குறிப்பாக ஜமாத், பொதுவாக எல்லா இடங்களிலும் பணி செய்யும். இதன் மூலமாக திறமைகளை நாம் அவர்கள் மூலமாக நாம் வளர்த்துக் கொள்ளலாம், அவர்களுடைய திறமைகளையும் இயக்கத்துக்கு கொண்டு வரலாம். ஆக இந்த 4 புள்ளிகள் மூலமாக நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. ஆக இந்த ரீதியிலே நாம் திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வேறு சில புள்ளிகளும் இருக்கின்றன. மற்றவர்களின் கண்ணோட்டத்தை பாருங்கள். ரீட் அதர் பீப்புள். மற்றவர்கள் எப்படி இந்த உலகத்தில் உழைக்கின்றார்கள், அசத்தியம் எப்படி உழைக்கின்றது, எந்த விதமான மறுமை பற்றிய லாப நட்டங்களை பற்றி அறியாத மக்கள், அல்லாவிடமுடைய சன்மானம் பெற வேண்டும் என்ற நோக்கமும் இல்லாத மக்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள், எப்படி தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்கிறார்கள், தன்னுடைய இயக்கங்களுக்காக எப்படி பாடுபடுகிறார்கள், இதை நாம் பார்க்க வேண்டும். இது மிக மிக அவசியம். இதுவும் பிறர் மூலமாக நம்முடைய திறமையை வளர்த்துக் கொள்வது. புதிய யோசனைகளுக்கு வாய்ப்பு அளியுங்கள். புதிய புதிய வழிமுறைகள், ஷரியத்துக்கு உட்பட்ட ஒழுக்க வரம்புகளுக்குள் எந்த விதமான குழப்பங்களுக்கும் எந்த விதமான சமுதாயத்துடைய பிரிவினைகளுக்கும் கொடுக்காத நல்ல யோசனைகளுக்காக வாய்ப்பளிக்க. இந்த யோசனைகள், இந்த வாய்ப்புகள் நம்முடைய திறமைகளை வளர்க்கும், இலையை வளர்க்கும், இஸ்லாத்தை வளர்க்கும், இகாமத்து தீனுடைய பணிக்கு இலகுவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயர் திறமைகளுக்கான பயிற்சி இன்று இது மிக இழுவாகிவிட்டது. உங்களுக்கு எந்த திறமையை வளர்க்க வேண்டும், யூடியூபுக்கு சென்று கேளுங்கள், கூகுளிடம் சென்று கேளுங்கள். பல நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இலகுவாக அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் பல சேவைகளை கொடுத்து, இல்லை உங்களால் இயன்றால் உங்களுடைய வட்டாரத்திலே எத்தகைய கல்லூரிகள், இன்ஸ்டிடியூஷன், நிறுவனங்கள் இருந்தால் அங்கு சென்று படியுங்கள். 2 மாதம் 3 மாதத்திலே ஒரு திறமையை வளர்த்துக் கொண்டு வெளியில வந்து விடலாம். உதாரணமாக, இன்று வெகு விரைவாக ஒரு செய்தியை சமர்ப்பிக்கின்ற ஒரு சாதனம் தான் சோசியல் மீடியா. என்னால் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியவில்லை. 3 மாத கோர்ஸ், 2 மாத கோர்ஸ் பயன்படுத்திக் கொள்ளலாம், படித்து வந்து விடலாம், எக்ஸ்பர்ட் ஆகிவிடலாம். ஆக திறமைகளை வளர்ப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அருமை சகோதரர்களே. அத்துடன் இப்பொழுது நாம் சற்று அசை போடுவோம். எத்தகைய உடனடி தேவைகள் நமக்கு தேவைப்படுகின்றன? இஸ்லாமிய இயக்கத்திற்கு இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கும் வளர்ப்பதற்கும் இகாமத்திற்கு எத்தனை திறமைகள் தேவைப்படுகின்றன? முதலாவது தேவை பார்க்கிறோம், மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை. செய்திகள் இருக்கின்றன, தமிழ் அல்லாத பிற மொழிகள் இருக்கின்றன. தமிழ் உலகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு நீண்ட காலம் ஐஎஃப்பி எடுத்தது இந்த செய்தியை சமர்ப்பதற்கு. அதனுடைய வெற்றியை நாம் பார்க்கின்றோம். தமிழ் உலகம் வரை இஸ்லாமும் இஸ்லாமியக்கும் சேர்த்து. அவ்வாறே இந்த பணி இன்னும் வீரியத்துடன் செயல்பட வேண்டும் என்றால், வீரத்துடன் இது போய் மக்களிடம் சேர வேண்டும் என்றால், மிக திறம்பட நல்ல முறையிலே மொழிபெயர்ப்பு செய்கின்ற, அந்த சாரத்தையும் அந்த செய்தியையும் சரியாக எடுத்து சொல்லுகின்ற, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி, ஆங்கிலத்திலிருந்தோ, உருதுவிலிருந்தோ, மலையாளத்திலிருந்தோ, அரபியிலிருந்தோ தமிழ் கூற மக்களுக்கு வருகின்ற மக்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இது ஒரு திறமை. வெகுஜன பேச்சாளர்கள் நமக்கு தேவை, பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ். செய்தியை வெகுஜன மக்களுக்கு எப்படி எடுக்க வேண்டும்? க்ரௌட் புல்லிங் ஸ்பீக்கர்ஸ். இவருடைய பேச்சின் மூலம் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். நான் ஒழுக்க வரம்புக்குள் இதை சொல்லுகின்றேன். ஆக அதற்குள்ள இருந்த வெகுஜன பேச்சாளர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்.
ஆக்கப்பூர்வ விவாதிப்பாளர்கள், டிபேட்டர்ஸ் உங்களிடம் இருந்தால் டிவி சேனல்ஸ் உங்களை அழைக்கும். நீங்கள் போக தேவையில்லை. உங்களை அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் நம்மிடம் இருக்கின்றார்களா? தமிழகத்தில் எத்தனை பேர் அப்படி இருக்கின்றார்கள்? ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு தான் இருக்கின்றார்கள். நம்முடைய ஒவ்வொரு கிளையும் இதில் ஏதாவது ஒரு திறமையை நான் வளர்த்து காட்டுவேன், உருவாக்கி காட்டுவேன் என்று முடிவு செய்துவிட்டால் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு திறமை பேங்க், ஒரு திறமை வங்கியை நம்மிடம் உருவாகும். நம்மிடம் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2500 இந்த கேடர், ஒவ்வொருவரும் ஒரு திறமையை புதிய திறமையை உருவாக்கினால் 2500 புதிய திறமைகள் இந்த ஜமாத் இஸ்லாமி தமிழகத்துக்கு கிடைக்கும். ஆக திறமை வளர்ப்பு, டெவலப்மெண்ட் என்பது ஒவ்வொரு தனிநபருடைய கடமையாக இருக்கின்றது. அதே மாதிரிதான் ஏற்கனவே சொன்னேன், அரபி ஆங்கில பேச்சாளர், குறிப்பாக நான் சென்னையை வைத்து சொல்லுகின்றேன். இங்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் ஜனத்தொகை இருக்கிறது. ஆங்கிலத்தை தான் அவர்கள் புரிவார்கள். அதே நேரத்தில் இந்த தமிழ் மண்ணிலே, குறிப்பாக சென்னை மாநகரத்திலே வடநாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். ஹிந்தி, பெங்காலி, அஸ்ஸாமி, இந்த மொழியை பற்றி, மராத்திய மொழி, பிராந்திய மொழிகளை நாம் கற்றுக்கொண்ட நம்ம சில சூழல் இருக்க வேண்டும் அவர்களும் பேசுவதற்காக. கரண்ட் அஃபேர்ஸ், இன்று செய்தித்தாள் நான் திறக்கின்றேன், ஒரு புதிய விஷயம் வருகின்றது. இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? நம்மிடம் ஒவ்வொரு கிளையிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும். இதற்கு இஸ்லாம் கொடுக்கின்ற தீர்வு எது? அதன் மூலமாக அவர்கள் கருத்தை சொல்ல வேண்டும். அதன் மூலமாக அந்த கருத்தை பரப்ப வேண்டும், எழுத வேண்டும். லெட்டர் டு தி எடிட்டர், ஆசிரியருக்கு எழுத வேண்டும். இல்லை உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும்போது அங்கு போய் பேச வேண்டும். இவையெல்லாம் தேவைப்படுகின்றன. இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் காலத்தின் தேவை. அந்த மதங்களுக்கிடையே, பல சமயங்களுக்கிடையே நாம் சென்று பேசுவது, அவர்களை பற்றியும் அறிவது, நம்முடைய கருத்தையும் எடுத்துரைப்பது. நீங்கள் வெறும் இஸ்லாத்தை மட்டும் அறிந்தால் அங்கு போதாது. இந்துத்துவத்தை, இந்து மதத்தை அறிந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவ மதத்தை அறிந்திருக்க வேண்டும், இசங்களை அறிந்திருக்க வேண்டும், கம்யூனிசம் அறிந்திருக்க வேண்டும், கேபிட்டலிசம் முதலாளித்துவம் அறிந்திருக்க வேண்டும், இந்துத்துவ கொள்கை அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சரியான உங்களுடைய செய்தியை எடுத்து வைக்க முடியும். கேஸ் ஸ்டடிஸ், ஒரு சம்பவம் நடக்கின்றது, ஒரு ஈவென்ட் நடக்கின்றது, ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது, இல்லை ஒரு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது, அதனுடைய நடந்த பிறகு அதனுடைய ஸ்டடி, அதனுடைய பலன்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட நலன்கள் என்ன, இல்லை அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியான அந்த திறமையுள்ள மக்கள் நமக்கு தேவைப்படுகிறார். ஸ்போக்ஸ் பர்சன், ஜமாத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாம் இயக்கத்தை பற்றியும் சொல்லுகின்ற பிரச்சாரர்கள், பேசுபவர்கள், இவரிடம் அணுகுங்கள், இவர் பேசுவார், செய்தி எடுத்து வைப்பார். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், சமூக வலைத்தளத்திலே நாம் எப்படி ஊடுருவது, அப்படிப்பட்ட திறமையான மக்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். சகோதரர்களே, இவையெல்லாம் ஒரு பரந்த விரிந்த களம், ஒரு கடல் நமக்கு முன்னால் இருக்கின்றது. நம்மிடம் ஆழ்வளமும் தேவை இருக்க வேண்டும். அந்த கடலில் இருந்து நம்முடைய திறமையில வளர்த்துக் கொள்வதற்கான திறமையும் தேவைப்படுகிறது. அதே நேரத்திலே நீண்ட காலத்திலே தேவைப்படுகின்ற சில திறமைகள், ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள், லேர்னர்ஸ், திட்டமிடுபவர்கள். அடுத்த 25 ஆண்டுகளிலே உங்களுடைய கிளை, அடுத்த 10 ஆண்டுகளிலே உங்களுடைய கிளை எங்கு போய் சேர வேண்டும், இந்த இயக்கம் எந்த இலக்கை எட்ட வேண்டும் என்ற கனவை காண்பவர்கள், அந்த தூர நோக்கூடியவர்கள், விஷன். இவர்கள் சொற்பமாக இருக்கலாம், ஆனால் இவர்கள் இருக்க வேண்டும். ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள். உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, திராவிட கழகங்கள் எப்படி பணி செய்கின்றன, வகுப்பாதி சக்திகள் எப்படி பணி செய்கின்றன, இவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி பணி செய்ய வேண்டும், ஆராய்ச்சி கண்ணோட்டத்திலே சிந்திப்பவர்கள். அதே நேரத்தில் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன், புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய முறைகளை கொண்டு இந்த பணி எப்படி செய்வது, இஸ்லாத்தினுடைய வரம்புகளுக்கு உள் இருந்து இஸ்லாத்தின் அடிப்படையிலே இன்றைய காலத்தின் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் எப்படி இந்த பணியை செய்வது என்ற அந்த ரிசர்ச். லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், தலைமைத்துவ தகுதிகளை வளர்த்துக் கொள்வது. இந்த தமிழ் மண்ணிலே இந்த செய்தி எல்லா குக்கிராமங்களுக்கும் சேர வேண்டும் என்பது அந்த தூரக்கூடிய தலைமைத்துவம், அந்த நிர்வாகத்தன்மை, அந்த மேனேஜ்மெண்ட், மேலாண்மை தேவைப்படுகிறது. இவையெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு
உறுப்பினரும் ஊழியரும் ஒவ்வொரு நம்முடைய அபிமானியும் நம்முடைய கிளை தலைவர்களும் எல்லோரும் தன்னுடைய மனதிலே பசுமையாக வைக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆக வளர்த்து கொள்ள வேண்டிய வட்டம் மிக பெரிய வட்டமாக இருக்கின்றது. இதன் மூலமாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்த ஆளுவலத்தை வைத்து இந்த அனைத்து திறமைகளை வளர்த்தார்கள். என்னுடைய உம்மத்தில் ஆகும் ஹலாலும் ஹராமும் அறிந்தவர் மாஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தனிநபரை அடையாளம் கொள்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அவருக்கு திறமையை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை எடுத்து வைத்து ஒரு சான்றிதழையும் கொடுக்கின்றார்கள். ஆக பட்டியல் நீடுகின்றது. ஒவ்வொரு பல சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு மக்கா மதீனாவுக்கு செல்கிறார்கள். அங்கு ஹீப்ரு மொழி யூதர்களுடைய மொழி அறிவதற்கான ஒரு சகோதரர் தேவைப்படுகின்றார். உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், 17 நாட்களிலே அந்த மொழியை கற்று வந்து விடுகின்றார்கள். ஆக ஒரு நபரை அடையாளம் கொள்வது, அவருக்கு பொறுப்பு கொடுப்பது, அது வளர்ச்சி பெற செய்வது, அதற்காக பயனடைவதற்காக முயற்சிப்பது. மக்காவிலே களம் சாதகமாக இல்லை. மதீனாவிலிருந்து அழைப்பு வருகின்றது, ஒரு நபரை அனுப்புங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்கிறார்கள் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இந்த பணியின் வளர்ச்சிக்காக நாம் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு உடைத்திருக்கிறார்கள் என்பது. அடுத்தபடியாக உகந்த பயன்பாடு. நாம் என்ன செய்து விட்டோம்? அதாவது நம்முடைய திறமை அடையாளம் கொண்டு விட்டோம். அதற்கான டெவலப்மெண்ட் முடிஞ்ச பிறகு அதை அழகிய முறையிலே அதை பயன்படுத்த வேண்டும். வட்டம் விரிவடைய வேண்டும். அதற்காக எவ்வளவு அதிகமாக இருக்கிற ஆளுவலயத்தை வட்டத்தை அதிகமாக்க முடியுமோ அதிகமாக்க வேண்டும். இது ஒரு சின்ன காட்சி. இந்த 8 நபர்கள் ஒருவருடன் தொடர்பை வைத்திருக்கிறார்கள். அத்துடன் தன்னுடைய அதாவது வட்டத்தையும் விரிவாக்குகிறார்கள். அப்படி நம்மிடம் இருக்கிற ஆளுவலத்தை வைத்து நாம் பயன்படுத்த வேண்டும். அருமை சகோதரர்கள், ஆழ்வலத்தை நம்முடைய தாக்கம் வீச்சு எப்படி இருக்க வேண்டும்? நமது கருத்துகள் ஜனரஞ்ச பத்திரிகையில் போய் சேர வேண்டும். 2 கோடி படிக்கின்ற பத்திரிகையாளர் தினத்தந்தியிலே நம்முடைய செய்தி போய் சேர வேண்டும். தினமணியில போய் சேர வேண்டும். இப்படிப்பட்ட குத்பாக்கள் மூலமாக, ஜும்மா குத்பாக்கள் மூலமாக, பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக நம்முடைய பணி வளர வேண்டும். வருடம் நம்முடைய கன்வர்ஷன் ஃபேக்டர். நாம் சென்ற வருடம் 20 ஊழியர்கள் இருக்காங்களா? இந்த வருடம் எப்படி இருக்கிறது? ஊழியர்களின் வளர்ச்சி, ஆண்கள் பெண்களின் வளர்ச்சி, எண்ணிக்கையின் வளர்ச்சி, ஆளுமையின் வளர்ச்சி, விரிவாக்கம், வலுவாக்கம், இவையெல்லாம் எதன் அடிப்படையில் அமையும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற ஆளுவலம், திறமை வளம் வைத்துதான் இந்த அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ரீதியிலே நம்முடைய பணி தொடரட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாமிய இயக்கத்திற்கு நல்ல ஆளுவலத்தையும் திறமளித்து கொடுத்து உதவி புரிவானாக. வாக்குர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.